செங்கன் மாலையே படுத்த சுழலுக்கு படம் எடேன்னு மறிக்குனா படுத்த கோவை காய் படுத்த ஒரு ஆட்டு ஆட்டுறானுங்க பாருங்க. அதான் ஒரு ஆட்டு ஆட்டுறானுங்க பொசிஷனே மாறுது. அந்த தர்மத்து பக்கம் போயிட்டு பாரத்தை முடித்தாரோ அதே மாதிரி எந்த தனியாமட்டு கிராமத்தில் எந்த வேல்முருகன் அருள் இருந்து இந்த மக்கள் காத்து வச்சுக்க வேண்டும். அது மட்டுமல்ல எங்களுக்காக கொடுத்த ஐயா பெரியவர் ஐயா அவர்கள் அதாவது காத்தராவின் அவர்கள் எனக்காக ரூபாய் 50 ரூபாய் சம்பளம் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாசத்திற்குரிய அன்பிற்குரிய அதாவது ஹைதராபாத்தில் அதிக நேரம் இப்ப திருவிழாவுக்கு வந்திருக்காரு. என்ன வேல்முருகனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வாங்க வந்திருக்கிறார் சம்பத் ஐயா அவர்கள். ஹைதராபாத்ல இருந்து இங்க வந்து என்ன நம்முடைய நாடகத்தினுடைய கலாச்சாரத்தை பார்த்து அவர் ரசித்து நமக்காக ரூபாய் 150 சன்மானம் இருக்கின்றார். அன்னவர குடும்பத்தில் வேல்முருகன் அறிந்து நீண்ட ஆயுள் நிறந்த செல்வம் பெற்று நீடுவிக்காக வேண்டும்படியாக வேல்முருகன் வெளிக்கு வச்சு திருமணம் செய்து வச்சாச்சு. இப்பொழுது வனத்தை சுத்தி பார்க்கணும். அப்படியே புதுசா கல்யாணம் ஆகிக்குது. நீங்க இப்ப வனத்தை சுத்தி பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு எவ்வளவு ஒரு பாசம் பத்தியா. திருமணம் ஆன உடனே வயதானவருக்கு திருமணம் செய்து விட்டாலும் சரி இருந்தாலும் 4 இடம் சுத்தி பார்க்க வேணும்னு சொல்லிட்டு நமது மீது பாசப்பட்டு வச்சு இருக்கிறார் அல்லவா நம்ம அண்ணன் நல்ல அண்ணன் தாண்டி. அது மட்டுமல்ல பிறந்தல இருந்து பொண்ணா பிறந்தா பிறந்தல இருந்து தாய் வீட்டுல வளர்ந்து சீர் பண்ணது. ஆனா இந்த இடத்தை பிறந்த இடத்தை விட்டு புகுந்த இடத்துக்கு வேற ஒரு ஊர் போகும்போது அவருடைய மனம் சஞ்சலப்படும். அதனால கூட பிறந்த தமிழ் வந்தா அதுக்கு சந்தோஷமா இருக்கும். இது நடைமுறை. அதனால இந்த முறையில நான் மதத்துல வனத்துக்கு வந்து விட்டோம். இந்த வனத்தை சுத்தி பாருங்க. நீங்க நான் வந்து டாக்டர் அமர் வீரன் ஓய்வு எடுக்கிறேன். நீங்க இந்த வனத்தை சுத்தி பாருங்க. தங்கா அண்ணா தங்கா இந்த வனத்தை பாத்தியா என்ன சிங்காரமோ. அது மட்டுமா மான்கள் ஆடுவதோ நாம வந்து எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழகான வண்ண மலர்கள் அக்கா மான்கள் தள்ளுவதும் அதோ சிங்கங்கள் திரும்புவதும் அதோ கரடிகள் விழுவதும் அழகான அந்த வனத்திலே என்ன ஒரு சிங்காரம். ஆமா அங்கா எல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஆமா அங்க பாரு. ஆஹா இதென்ன ஆச்சரிய ஆச்சரிய Somebody!
எட்ல தங்கா அக்கா ஒரு மரம் அந்த ஒரு மரத்துல ஒரே மரத்துல ஒரு கனி ஒரே அதுவும் அழகான கனி அது பார்த்த உடனே நம் மனதாகப்பட்டது எவ்வளோ ஒரு வரி தருது கொடுத்தது பற்றியா ஆமா தங்கா அக்கா இது எட்டி பறிக்குமா பரிடி பரிடி அக்கா நானா பறிக்கிறேன் ஐயோ அக்கா என்ன தூக்கு அக்கா அக்கா இந்த பழம் நம்மளுக்கு எட்டல நம்முடைய அண்ணனை கூப்பிட்டு இந்த கனியை எங்க ரோகிணி என்னாச்சு அவசரமா வரீங்களா அங்க பாருங்க அங்க பாருங்க அழகான மாமரத்துல அழகான ஒரு மாங்கனி இருக்கு அது எங்களுக்கு நாங்க பறிக்கலாம் ஒரே மரம் அது பெரிய மரம் இந்த பெரிய மரத்துல இருப்பது ஒரே ஒரு கனி அந்த கனியுடைய அழகா பார்த்து பறிக்கிறது அதனால எங்களுக்கு பறித்து இருவருக்கும் சமமா பிரிச்சு தரணும் அந்த பழம் எங்களுக்கு வேண்டும் எனக்கு பறிச்சு கொடுக்கலான்னு ஆசைதான் ஆனா இந்த பழத்தை ஒரு பயங்குது சுவாமி ரோகிணி எந்த பழத்தை பறிக்க இந்த பழத்தை பறித்தால் அதாவது கரும்பந்தோலைன்னு காசிக்கு போறாங்க ஆனா காசி போற இன்னொரு காரம் சேர்ந்து வர மாதிரி நீங்க சொல்றீங்க இது என்னமோ விசித்திரமான பழம் இதுல என்னமோ உள்ள விஷயம் உள்ள அடங்கி இருக்கிறது இந்த பழம் வேண்டாம் அதனால இந்த பழம் வேண்டாம் நீ பறிச்சு தர மாட்டியா இந்த பழத்தை பறிக்க கூடாது சாபம் இது வந்துடா என்னால வயசாகி போச்சு பறிக்க முடியல அப்படி சொல்ல இந்த வயசுல இந்த கேள்விக்கு அந்த அறியா பண்ணி கேக்குது அந்த மாதிரி உனக்கு என்னால பறிச்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயாண்டா நான் என்ன சொல்றேன் வயசாயிடுச்சு எல்லாம் தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனா சரி முடியாது என்னால முடியாது சொன்ன உடனே அக்கானமே என்ன பறிச்சு கல்யாணம் பண்ண பெரிய விஷயம் சித்திரை எதுவாங்க அது பேர் பண்ண வச்சு சித்திரை பாயத்திலே போயா ஒரு அழகான மாமரம் அந்த வனத்திலே அந்த பெருத்த மாமரத்திலே ஒரு அழகான மாங்கனி இருக்கின்றது எனக்கும் என்னுடைய நம்மளுடைய தங்கைக்கும் இருவர் கண்ணுக்கு அந்த மாங்கனி மீது ஆசை மாங்கனி பரிசுத்தமான ஒரே ஒரு பெருத்த மரத்திலே ஒரே ஒரு கிளையிலே ஒரே ஒரு இலையிலே ஒரே ஒரு பெருத்த பழம் அதனால ரெண்டு பேரும்
நாங்க பறிக்கலாம்னு போனோம். அப்ப எங்களால பறிக்க முடியல. எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு பாரு, எதுக்கும் லாய்க்கில்லாத மனுஷன், ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத மனுஷன். அவரு கட்டி வச்ச பாரு ஒரு மாம்பழம் பறிக்கிறது என்ன அவரை கட்டினதுக்கு நான் ஒன்னே கட்டி கடி வேணுமா? அந்த கடி வேணுமா? தங்கையும் சொல் படிக்க நிறுத்து. இந்த பழத்தை பறிக்காது. இந்த பழத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு விசித்திரமானதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம ரதத்துல வருகின்ற போது மேல அச்சிலேரும் ஒண்ணு என்ன சொல்லியது, அடே கம்சா ரதத்திலே போற அப்படி என்று சொல்லி அது எச்சரிக்கை செய்திருக்கிறது. அதனால இந்த பழத்தை பறிக்காது, பறிக்க கூடாது. என்னகம் வரும் கண்டிப்பா தவறு. போயா பாலா நீ உனக்கு பறிச்சிட்டியா வச்சில அவர் பய பறிச்சிட்டா நீ கேப்பையா நீ போவேச்சல பையா ஏன் லாகில்லாத பையா என்ன பாக்கற போயா பாலா போடா காய் போடா போயா என்ன சொல்ற என்ன போயா அந்த கடியை நான் பறிச்சு கொடுக்கணுமா? இருந்தா அது 100 பேர் குஞ்சான் வந்து வச்சிருப்பாங்க. அப்படியே தள்ளுமா அம்மா உண்டா இப்ப கடியை பறிக்கணும். அந்த கடியை பறிக்காமல் விடுவேனா இந்த கஷ்டம் குடும்பத்து பஞ்சாயத்து கூட கூட்டனா ஒரு சப்போர்ட். என்ன சப்போர்ட் வராது தங்கா, நீங்க சண்டை போட வேண்டாம். இந்த கனியை சரிபாதியாக ஆளுமை பிரித்துக் கொள்ளுங்க. அண்ணா சின்ன தங்க முகத்தை பாரு தங்கா, நீங்க எதுக்கு சண்டை போடாதீங்க. இத பாரு, இந்த கனியை சரிபாதியா கொடுக்குறேன். எனக்கு பாதி தேவகி ரோகிணி சென்று விளையாடி செல்லுகின்ற நேரத்தில் எந்த வழியாக பரத்வாசர் சொல்லக்கூடிய தவமுனிவர் வருகின்றதாங்க. என்ன பார்த்தா ஆள் என்று ரக்கம் தெரியும்.
பரிசுத்த மகாரிஷி அதோ பார் பரிசுத்த வனத்தை ஆண்டு வரக்கூடிய நான் தான் பரிசுத்த மகாரிஷி தம்பி அதோ பார் 12 வருடம் ஓர் மாமாங்க அதோ பார் என்னுடைய நந்தவனத்திலே ஒரு பெருத்த மாமரம் அந்த பெருத்த மாமரத்தில் ஒரே ஒரு பூ வைத்து ஒரே ஒரு பிஞ்சிறங்கி அந்த மாமரத்தில் ஒரே ஒரு அழகிய மாமரம் உண்டு 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாமாங்கத்துக்கு தானே தம்பி அந்த பழம் வரும் அந்த பழத்தை புசித்தால் எனக்கு எப்போதுமே இளமை என்பதே வர்றாது முதுமை என்பதே வர்றாது எப்போது இளமையாவே அது கடந்தால் போகட்டும் அத பார் இப்ப இது காணகம் சென்று அந்த பழத்தை புசித்து வர வேண்டும் இப்பொழுது என் சிவ பூஜையை செய்து கரங்களை முன்னாக நீட்டினால் அந்த பழமாகப்பட்டது தானா என் கரத்து வந்து சேரும் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய மகாதேவா இந்நேரம் என் மந்திரத்தை உச்சரித்த உடனே அந்த கனியாகப்பட்டது வர வந்திருக்க வேண்டும் அதனால் அந்த மரத்தை நேரடியாக சென்று பார்க்க எனக்காகவே 12 வருடத்திற்கு ஒரு முறை பழக்க வேண்டிய பழம் அது ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்றதுதான் பன்னெண்டு வருடமாக இதுக்காகவே தவம் இருக்கும். இந்த பழம் எங்க போயிட்டு என்று அதோ சிவபக்தன் எனக்கு ஏற்கிற காலத்திலே அந்த பரமேஸ்வரன் மாயாஜாலம் மந்திரஜாலம் நாணக்கண்ணால் பார்க்கக்கூடிய மந்திர வரைக்கும் எனக்கு தெரியும். ஆதலால் நாணக்கண்ணால் இந்த பழத்தை யார் கருத்து சென்றான் என்று பார்க்க வேண்டும். ஓம் சிவ அட சங்கரா சிவ சர்வசேகரா ஓ மகாதேவா சபாஸ் அவட்டி கொண்டல தேவன் போல அவன் யார் என்றே தெரியவில்லை. இந்த பழத்தை புசித்து விட்டு என்னுடைய வனத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறான். அவனை நேரா சென்று பார்ப்போம்.
நம்ம பழம் சாட்டாச்சு அதனால நமக்கு உல்லாசமா இருக்குது நம்ம கணவரோட இருக்குமா சந்தோஷமா இருக்கலாமா? ஐயா முடிநாதரே, நமஸ்காரம் 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 நமஸ்காரம். ஏய் ஏய் மந்திரி ஐயா பார் சொல்றேன் பார்த்தால் கந்திரன் அசோதா அதான் சித்தியா அதான் பார் இவனை பார்த்தால் ஏதோ பாசத்தோடு பணிவோடும் வணக்கம் செய்கிறான். இவனை கேட்டால் நம்ம விஷயம் தெரியும். ஓடியா ஏய் சித்தியா ஏய் அதான் பார் இவர்கள் இருவரும் தான் சேர்ந்து இந்த பயத்து மேல் ஆசைப்பட்டு இவர்கள் இருவர் தான் பேசிருக்கிறார். தவமுடிவரே தவமுடிவரே, எந்த மாம்பழத்தை பத்தி கேட்கறீங்களா? இந்த மாம்பழம் எனக்காகவே இருந்த பழம். இந்த மாம்பழத்தை யார் பறித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் வினையே முளைக்க போகுது. என்னுடைய ஞான சக்தியில் பார்த்தபோது உன்னுடைய முகம் தான் தெரிகிறது. ஆனால் உன்னை பார்த்தால் அது போன்ற அக்கிரமம் செய்யணும் என்று தெரியவில்லை. அதனால் உன்னை கேட்கின்றேன், உண்மையாக அந்த பழத்தை பறித்தவன் யார் என்று தெரிவித்து. நாங்கள் நந்தவனத்தில் அப்படி விளையாடி வருகின்ற போது தேவகி ரோகிணி 2 மனைவிமார்களோடு வருகின்ற போது என் மைத்துனர் கம்சன் ரதம் ஓட்டு வந்தான். அந்த நேரத்தில் என்னுடைய தேவிமார்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள், வேண்டாம் இது ஒரு வித்தியாசமான பழமா இருக்கிறது, வேண்டாம் என்று நான் தடுத்தேன். ஆனா என்னுடைய தங்கைமார்கள் அண்ணனத்தில் சொல்லி அண்ணனாக கம்ச பூபதி தான் அதை பறித்து கொடுத்தார். அதை சாப்பிட்டவங்க 2 பேரும். அதான் பார், எண்ணிக்கை இருந்தாலும் பெரிய மனிதன் சொல்லை கேட்காமல் பயத்தை புடிச்சு அவளை பாக்குறேன். அது சண்டால பாதைக்கு கண்டால உண்டாத பஞ்சு போல ஓட்டோட்டமா ஓடி வந்து நீதி பட்டு அடிக்கிற நீ யார் ஐயா? யாரு, எந்த ஊரு, எந்த பேரு, என்ன ஓட்டோட்டமா ஓடி வந்து நீதி பட்டு அடித்த அதோ பார், இந்த வனத்தை ஆண்டு வரக்கூடிய பரிசுவாசர் மகாரிஷி நான் தான். நீ பறித்த பார் மாங்கனி, அந்த மாங்கனி 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மண்டலம் எனக்காகவே பழக்க வேண்டிய பழம். யாரு சொல்லிச்சா ஒரு ஒரு பொதுவான இடத்துல ஒரு மாங்கனி அது நமக்கு சொன்னா யாரு எதுக்குமே வராத 3 பேர் 4 இப்ப என்னன்னா அந்த பையன் எனக்காக படுத்த அதை யாரு ஆமா டிவில போடுவாங்க. எங்களுக்கு லோக்கல் சேனல்
யார் பறிச்சோம் அதனால நாங்க 2 பேரும் பறிக்காட்டாலும் எங்க அண்ணன் இருக்காரு பத்தியா வீராதி வீரன் வீராதி சூரன் அவரால் தான் பறிச்சு எப்படி சொல்லலாம் எண்ணம் இல்லாமலே எப்படி சொல்லலாம் எண்ணம் இல்லாமலே என்னுடைய மாங்கனியை நீ எப்போது பறித்து உன் தங்கைகளுக்கு கொடுத்தையோ அந்த தேவகி ரோகிணி 2 தேவடியா இருக்காரு. அந்த தேவகி ரோகிணி 2 உன் தங்கைகள் இருக்கிறார். அந்த இருவருக்கும் 8 பிள்ளை பிறக்கும். அந்த 8வது பிள்ளையில் கட்டாயம் உனக்கு கட்டாயம் மரணம். ஐயோ சிவமே தங்கை வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது பிள்ளை எனக்கு மரணம் என்று சொல்லிட்டு போய்விட்டார். அப்படி இருக்க இவர்களை உயிரோட விட்டாதான பிறக்கும். 2 பேரும் வெட்டி போடுறேன். அண்ணா உங்களுக்கு அந்த கனியை பிரித்து கொடுத்தா உட்காரு. உங்களுக்கு இதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். தண்ணி பொறுமையா தான் ஓட சொல்லிக்கிறான். 7 மணிக்கு தான் ஓட சொல்லிக்கிறான். 7 மணிக்கு தான் தண்ணி வரும். இவர்களை உங்களை இதுக்கு மேல விடுதலை கிடையாது. இவங்க 2 பேரையும் இதுக்கு மேல விடக்கூடாது. எதற்காக உங்க தங்கிமார்களை வெட்டுகிறார்? எப்படியா ஆளெடுத்து பேச வேண்டிய காரணம் அதை பார்த்தால கனி பறித்து கொடுத்தேன்னு என்னுடைய தங்கை வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையால் எனக்கு மரணம் என்று சாதித்து விட்டு போய்விட்டான். ஆகையால் இவர்கள் உயிரோடு இருந்தவன குழந்தை பிறக்கும். வெட்டிட்டா நான் உயிரோடு இருப்பேன். எந்த தேவகையின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம் அப்படி என்று அவருக்கு சாபம் கொடுத்திருக்கார். அதனால இவர்களை நீ கொல்லுவதால் என்ன அர்த்தம்? இவரை கொன்றால் என் உயிர் இருக்கும். உயிர் இருக்குமா? அப்படி நான் வாழ முடியும். அப்படி கிடையாது. நான் ஒரு வழி சொல்கிறேன். என்ன வழி? எப்படி என்றால் நீ ஒரு அரசன் ஒரு பெண் பிள்ளையை கொல்லக்கூடாது. அது மட்டுமல்லாமல் உன் தங்கை வேற கூட பிறந்த தங்கை ஒரு பெண் பிள்ளையை கொல்வது பாவம். அதனால நான் சொல்லுகின்ற வழியை கடைப்பிடி. அவருடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய சிசுவை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆமா நானே குடிக்கிறேன் வந்து வாக்கு மாற மாட்டாரு. ஆகையால இவங்க எப்படியே பறக்கிற பிள்ளை கூட அது விட்டு கொடுத்துறேன். அத வயிற்றிலே உனக்கு எந்த தொந்தரவு வராது. என்ன ஒரு தகச்சு என்ன வீட்டுக்கு போகணும்ன்றதுல நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை கொல்லக்கூடிய அளவுக்கு நான் கொடுமைக்காரங்க. ஆனா இந்த நேரத்துல என்னுடைய தேவையை காப்பாற்ற வேண்டும். நாம தப்பிக்க வேண்டும். எப்படி இதுக்கு ஒரு மார்க்கம் அந்த ஆண்ட வழி இவர்களை இப்படியே விடக்கூடாது. நம்ம நாட்டில் ஆதார சிறையில் அடைத்து காவல் இருக்க வேண்டும். இவர்களுக்கு குழந்தை பிறந்தால் கோமேத கையில கட்ட வேண்டும். ஆராய்ச்சி பண்ணி அடிக்க வேண்டும். குழந்தை அலற வேண்டும். பிறந்தால் இருவரும் மாற்றி மோதிக்கொள்வார்கள். இதான் வந்து கட்டளை. அப்படி இருக்க இவர்கள் மூவரையும் பாதாளத்தில் அடைகிறார். ரோகிணி
அதாவது அந்த முனிவர் கொடுத்த சாபம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒவ்வொன்றாக இருந்தாலும் அதற்காக அதையும் பார்க்கதான் வேண்டும். அப்படியே இருந்தாலும் இது நீண்டு கொண்டு போகும். அதனால உடனே குழந்தை பிறக்க வேண்டும். அதுக்கு தகுந்த வழி நாம் உருவாக்க வேண்டும். கண்ணே அடி கட்டி கருமே கனியேன சமயவாராயோ கண்ணே கட்டி வாரி படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு